ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனா ஆஸ்கைமனம். இன்றைக்கி வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லேடிஸ்க்கு பிடிக்காது அப்படின்றதே கிடையாது. இது வந்து சாரீ ப்ளவுஸ் அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அமேசான்லேயோ வந்து ஆன்லைன்லேயோ வேறு எது ஷாப்ஸ்லேயோ வாங்குகிற ஒரு ப்ளவுஸ் சாரீஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறேன். ஸோ வெயில் காலத்தில் ரொம்ப வெளியில் போக முடியல, சும்மா உட்காந்து நான் கொஞ்சம் வாங்கினேன். சரி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இது வந்து நம்ம ஷேர் பண்ணோம் சேனல்லனா, நிறைய பேர் வந்து அது வாங்குவாங்களே அப்படிங்கிறதுனால நான் இதை ஷேர் பண்ணேன். இப்போ ஏற்கனவே அந்த மாதிரி வீடியோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஏன்னா சின்ன சின்ன வீடியோஸை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்குது, நிறைய இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படிங்கிறதுனால 2 பார்ட்டாக நான் போடுறேன். இப்போ வந்து பார்ட் 1 போடுறேன், அடுத்து வந்து பார்ட் 2வும் போடுறேன். அது நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா, ஆல்ரெடி நல்லா தைச்சி கொஞ்சம் நல்ல ப்ளவுஸாக இருக்கும், அதுக்கும் வந்து எப்படி சாரீஸ் வாங்கி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாரீஸ் வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கினாலும் அதுக்கு வந்து சும்மா நான் இப்போ போடுறதால ரெகுலர் யூஸ்க்கு சிம்பிளாக உள்ள சாரீஸ் தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சில்க் காட்டனோ இல்லை பட்டு புடவையோ கொஞ்சம் காஸ்ட்லியாக உள்ளது அதெல்லாம் நம்ம வந்து அப்படி பண்ண போகிறதில்ல. இது வந்து சும்மா ஒரு ரொம்ப சிம்பிளாக ரெகுலராக வந்து மாற்றி கட்டிக்கிறதுக்கு உண்ட சாரீ, அது ப்ளவுஸ், அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த வீடியோவில் இருக்க எல்லாமே அது மாதிரி தான் நான் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டின்னு இருக்கிற சாரீ நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன், ஆனால் அமேசான் கிடையாது. அது ஒரு மெட்ராஸ் சாரீஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது அவங்களோட சாரீஸு. ஸோ அது அப்படியே சும்மா ஸ்க்ரால் பண்ணும்போது வந்தது, சரி ஒரு தடவை வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்ராஸ் சாரீஸில் தான் இதை வாங்கினேன். ரொம்ப நல்லா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. சின்ன சின்னதாக பூ போட்டு, கட்டம் தான், பட் வந்து அதில் வந்து கொஞ்சம் பூ போட்டு, ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டில் வந்து பூ போட்டு அவங்களே தான் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸு துணியாக இருந்து நான் இதை தைச்சிட்டேன், இது ரெடிமேட் இல்லை, இது வந்து துணி வந்து இதிலே இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து பூ பொக்கே மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்துட்டு அதை வந்து ஒயிட்டில் கொடுத்ததுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால சரி இந்த சாரீ வாங்கினேன். இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்குது, இது கட்டிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இது வந்து லினன் காட்டன் அப்படின்னு வந்து இதை சொன்னாங்க இந்த சாரியை. இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். கொஞ்சம் ப்ளவுசஸ் வந்து நம்ம வந்து அமேசானில் வாங்கலாம், நல்லா தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி சாரியாக இருந்தால் நம்ம வந்து அதில் இருக்கிற ப்ளவுஸ் நம்ம சில்க் காட்டன் அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பட்டுப்புடவைக்கெல்லாம் நம்ம தைச்சிக்கலாம். கொஞ்சம் மீடியமாக இருக்கிற இதுக்கு வந்து நம்ம வந்து டெய்லர்கிட்ட போய் தைச்சி அது கரெக்டாக நமக்கு அமைஞ்சு அது ஒரு பெரிய வேலையாக தான் இருக்குது. இருந்தாலும் சரி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க, ஏன்னா ட்ரை பண்ணுறதுல தப்பு கிடையாது. அதனால உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து அமேசானில் ஒரு ப்ளவுஸ் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீம் கலரில் மல்டி கலரில் குட்டி குட்டி பூ போட்டிருக்கு பாருங்க. ஒரு க்ரீம் கலரில் குட்டி குட்டியாக பூ போட்டிருக்கு. இன்னும் நான் இதை வந்து யூஸ் பண்ணல, பட் வந்து போட்டு பார்த்தேன், ரொம்ப கரெக்டாக இருந்தது. அதனால் வந்து நான் வந்து இதை அப்படியே வச்சுருக்கேன், நான் ரிட்டர்ன் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளவுஸ் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி க்ரீமில் மல்டி கலர் போட்டது நிறைய சாரீஸ்க்கு வந்து நம்ம இதை மேட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, பட் நான் அது போடல, நான் யூஸ்வலாக அது போட மாட்டேன். இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க அட்டாச் பண்ணி முதுகில் வச்சுக்கலாம், பட் நான் அதை போடலை ஆக்சுவலாக. இப்போ இந்த சாரீ பாருங்கள், இதை வந்து நான் வந்து மீட்டர் கணக்கில் தான் வாங்கினேன். இது RMKVயில் நான் வாங்கினேன். இது எப்படின்னா மீட்டர் கணக்கில் வச்சுருப்பாங்க, அதாவது பேல்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய இதில் வந்து ஒரு உடன் குச்சி இருக்குல்ல, அதில் வந்து சுற்றி வச்சுருப்பாங்க, அது பேல்னு சொல்லுவாங்க. அந்த பேல்லேருந்து 5.5 மீட்டர் வந்து கட் பண்ணி வாங்கினேன். ஏன்னா இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது, இது மாதிரி குட்டி குட்டியாக பூ போட்டு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து லினன் காட்டன் அப்படிங்கிற வெரைட்டி. இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது, நல்லா துவைச்சி கட்டணும்னா ஒன்றுமே ஆகாது, நல்லா இருக்குது துணி. அதனால் இதை வாங்கினேன். இன்னும் ஓரம் கூட அடிக்கலை பாருங்க, நான் ஓரம் கூட அடிக்கலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கிட்ட இருந்த ப்ளவுஸையும் கொஞ்சம் மேட்ச் பண்ண, அதுவும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இது ஒன்று வாங்கினோன்னா 2-3 சாரிக்கு வந்து இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை போட்டு உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ எடுக்கும்போது நான் இதை வந்து நான் போட்டுட்டு வரேன். இந்த ப்ளவுஸை வந்து போட்டு இந்த சாரியை கட்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், யாருக்காவது வேணுன்னா அது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நம்ம யூஸ்வலாக இன்னர் வேர் போட்டுக்கிறோம் இல்லையா, அதுக்கு அடுத்த சைஸ் வந்து ப்ளவுஸ். நம்ம இன்னர் வேர் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் வந்து ப்ளவுஸ், அதான் கணக்கு எப்போதுமே. அது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், இந்த சாரீ வந்து நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இது ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இந்த சாரிக்கு கூட இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா க்ரீம் கலரில் எல்லோ இருக்குது, பிங்க் இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ எல்லா கலரும் இருக்கிறதுனால இந்த சாரிக்கு கூட வந்து நம்ம இந்த ப்ளவுஸை மேட்ச் பண்ணிக்கலாம். மிக்சர் மேட்ச் வந்து எப்படி எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம், ஏற்கனவே இருக்கிற சாரிக்கு எப்படி எல்லாம் வந்து ப்ளவுஸை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ளவுஸ் வாங்கினா எப்படி அதை வந்து மேட்ச் பண்ணிக்கலாங்கிறதுக்கு நான் வீடியோ போடுறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஆஃப்டர் நான் போட்டேன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் வந்து ஃபுல் காட்டன் கிடையாது, பட் லைனிங் இருக்குது, அது காட்டன் தான். ஸோ நீங்கள் காட்டன் ப்ளவுஸ் அந்த மாதிரி கிடைக்கும். சும்மா ரஃப் யூஸ்க்கு நம்ம வீட்டில் போட்டு, எனக்கு வந்து சுடிதார் விட்டு சாரீ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் சாரீ வந்து ரொம்ப விரும்பி நான் கட்டுவேன். அதனால் வந்து நம்ம ரெகுலர் யூஸ்க்கு வந்து ப்ளவுஸ் எல்லாம் இது பண்ணும்போது
துணி நம்ம அட்டாச்சு ப்ளவுஸ் இருந்தால் கூட புடவையிலே இருந்தால் கூட அதை கொண்டு போய் நம்ம டெய்லர்கிட்ட கொடுத்து தைச்சி அதில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணி அங்கே சரியில்லை இங்கே சரியில்லைன்னு அது கொஞ்சம் அலையணும். அதை விட இந்த மாதிரி வாங்குறது ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து சும்மா ஒரு ரஃப் யூஸ்க்கு தான் நான் சொல்கிறது. கொஞ்சம் காஸ்ட்லி சாரிக்கு, அதாவது சில்க் காட்டனோ அல்லது வந்து பட்டு புடவை, அதுக்கெலாம் வந்து நம்ம இதை பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு நம்ம அதில் இருக்கிற ப்ளவுஸை நம்ம வந்து ஒர்க் பண்ணி தைச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக நமக்கு வந்து ரெகுலர் யூஸ்க்கு. நம்ம சாரி ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னாலே தைக்கிறதுக்கு மினிமம் 600 மேலே ஆகுது. ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கணும்னாலே 1000 ருபீஸ்க்கு ஒரு புடவை வாங்கிட்டு அதுக்கு வந்து 600 ரூபாயை வந்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப வந்து இதுவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி போட்டுட்டோம்னா ஒரு சம்மர் சீசன் அப்படின்னா இப்போ சம்மரில் கட்டிக்கிற சாரீஸ் இருக்கும். அந்த சம்மரில் கட்டிக்கிற சாரீஸ்க்கு அந்த சீசனில் கட்டிக்கிறதுக்கு தானே. அதனால் வந்து கொஞ்சம் கம்மி விலையிலே நம்ம வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து வேறு வாங்கிக்கலாமே. புதுசாக ஒரே சாரி காஸ்ட்லியாக வாங்குறதை விட கம்மி விலையில் வாங்கி அப்பப்போ நம்ம கட்டிட்டு அப்பப்போ வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஐடியா எப்படி இருக்குது? ஸோ இப்போ பார்த்து இந்த ப்ளவுஸும் இந்த சாரீ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா பீச் கலரில் பூ இருக்குது, எல்லோ கலரில் பூ இருக்குது, லைட்டாக க்ரீன் கலரில் இந்த இலை மாதிரி சின்னதாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த பீச் கலர் இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம், அல்லது எல்லோ கலரும் மேட்ச் பண்ணிக்கலாம். வீட்டில் பீச் கலர் ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போட்டுக்கலாம், அல்லது இந்த ஒரு மாதிரி எல்லோ இருக்குது அதையும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி வீட்டில் இருந்ததுன்னா ஆல்ரெடி அதையும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். என் கண்ணே பட்டு போல இருக்கே, அவ்வளோ நல்லா இருக்குது சாரீ. ப்ளவுஸு செம. இப்போ இந்த சாரீ நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இது ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ இது வெயிலில் வந்து வெளியில் போகிறதுக்கே கஷ்டமாக இருந்தது. சரி சும்மா உட்காந்த இடத்துலேயே பண்ணிடலாமே அப்படின்ட்டு இது அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து முந்தி இந்த இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து முந்தி. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே இருந்து ஒரு ஹாஃப் வரைக்கும் இந்த மாதிரி வரும். இது வந்து சாரீ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இந்த சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி கீழே இருந்து மேலே வரைக்கும் வரும். இது எப்படி வந்து அமேசானில் பார்த்தேன்னா அதே மாதிரி இருந்தது. கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப நான் பிடிச்சி வாங்கினேன். அதனால தான் வந்து இது 2 தடவை நான் கட்டிட்டேன். இப்போ சரி ஒரு வீடியோ போடலாமே அப்படிங்கிறதுக்காக திரும்ப இதை நான் எடுத்து வீடியோ போடுறேன். இப்போ இந்த சாரீ இருக்கு இல்லையா, இந்த சாரீக்குமே ப்ளவுஸ் வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற ப்ளவுஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி எல்லோ அல்லது டார்க் பிங்க்கு, இது கொஞ்சம் ரெட்டிஷாக தான் இருக்கும், வீடியோவில் அப்படி தெரியுது, பட் கொஞ்சம் ரெட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெட்டு அல்லது எல்லோ அல்லது வேறு ஏதாவது லைட் கலர்ஸ் இருந்தால் கூட பிங்க்கு கலர் அதெல்லாம் கூட இது போடலாம். இப்போ தான் இதுக்கு வந்து இந்த எல்லோ அல்லது டார்க் பிங்க்கு இது கொஞ்சம் பிங்கிஷாக தெரியுது, பட் கொஞ்சம் ரெட்டு தான் அது. இதில் வேறு ஏதாவது நம்ம ப்ளவுஸ் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே இருந்ததுன்னா அதே நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் போட்டிருக்கிற ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளவுஸுக்கே இது வந்து மேட்ச் ஆகுது பாருங்க. இதை போட்டாலுமே இதுக்கு வந்து ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். ஏன்னா இது எல்லோவும் இருக்குது, டார்க் பிங்க்கும் இருக்குது, இந்த மாதிரி இதுலேயும் வந்து கொஞ்சம் வந்து ரெட்டு இதெல்லாம் இருக்குது. இதுக்கே ரொம்ப மேட்ச் ஆகும். இந்த இதுக்குமே சாரிக்குமே இதே ப்ளவுஸையும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் சரி மேட்ச் பண்ணி சரி வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி வாங்கினேன். இந்த சாரீ லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாரீ. பாருங்க, இதான் அந்த சாரீ. நான் அமேசானில் வாங்கினேன் இல்லையா, போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இதான் அந்த சாரீ. இது பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. கட்டிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ப்ளவுஸ் ரொம்ப வருஷம் முன்னாடி வந்து துணி வாங்கி தான் தைச்சது. இது மல்டி கலரில், பட் உள்ள கிளாத் வந்து கொஞ்சம் சின்னதாக போய் கொஞ்சம் கை வந்து ரொம்ப சின்னதாக போயிடுச்சு. பட் பார்த்தீங்கன்னா கலர் வந்து இதில் இந்த நல்லா வந்து ஒரு மாதிரி ஒரு எல்லோ ஆரஞ்சு அப்புறம் இந்த ரெட்டு எல்லாமே அதில் இருக்குது. அதனால் இது வந்து கலர் நல்லா மேட்சிங்காக சூட் ஆகுது. டைம் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, பட் இதுவே நல்லா தான் இருக்குது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் வந்து சாப்பிட்றதுக்காக போனேன், எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அன்றைக்கி நான் அந்த சாரீ தான் கட்டின்னு இருந்தேன். இது ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் சித்ரா பௌர்ணமிக்கு, அந்த ஷார்ட்ஸில் கூட இந்த சாரீ தான் இருக்குது. இது பாருங்க, இந்த புடவை வந்து ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. காட்டன், நல்ல காட்டன். அது மாதிரி நம்ம கஞ்சி போட்டு அயன் பண்ணவே வேண்டாம், வெறும் வாஷ் பண்ணிட்டு சும்மாவே நான் 4ஆக மடித்து அப்படியே அயன் பண்ணிட்டேன், அதுவே வந்து நல்லா ஆயிடுச்சு. இப்போ பார்த்த இந்த பார்ட் 1ல் இருந்த சாரீ ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட் 2ல் வந்து இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து சுவாரஸ்யம் உங்களுக்கு போயிடும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள்.